இதுதான் கேசிஎல்ல எங்களோட எண்டுன்னு நினச்சி பார்க்கவே இல்லை. ஹாய், நான் உங்கள் ராஜா. காலங்காத்தால் விடிஞ்சு விடியாமல் நாங்கள் இன்றைக்கி கிளம்பி போகிற இடம் தான் பார்க் காலேஜ். கேசிஎல்ல இன்றைக்கி மேட்ச் 4 நாக் அவுட் மேட்ச். இன்றைக்கி வின் பண்ணால் நெக்ஸ்ட் ரவுண்டு. காலேஜுக்கு போகிற வழியில் ஒரு அருமையான காஃபியை போட்டு ஸ்ட்ரைட்டாக பார்க் காலேஜ் கிளம்பினோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வர வச்சுட்டு டாஸை போட்டோம். டாஸை வின் பண்ணி அவங்க பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நானும் நவீனும் ஓப்பனிங் போனோம். நவீன் ரன் அவுட் ஆக அடுத்து நான் ஒரு கேவலமான அவுட். மகேந்திரனாவும் அவுட் ஆனார். லைனாக விக்கெட் ஒன்று சொல்லி வச்ச மாதிரி போக கடைசியில் ஸ்கோர் போர்டை பார்த்தா நாங்கள் 10 ஓவர் முடிவில் வெறும் 41 ரன் அடித்து வெரி லோ ஸ்கோரை செட் பண்ணி வச்சுருந்தோம். ஹானஸ்ட்டாக 40 ரனில் நாங்கள் இன்னிங்ஸை முடிப்போன்னு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பரவாயில்ல, டிஃபெண்ட் பண்ணலான்னு சொல்லி கான்ஃபிடன்ஸோட கிரவுண்டுக்குள்ளே போனோம். ஃபர்ஸ்ட் ஓவர் பாலானா டக்குன்னு 2 விக்கெட்ஸ் எடுத்து நல்ல ட்விஸ்ட் கொடுத்தாரு. அப்போ தான் கிரவுண்டில் கொஞ்சம் ஹோப் வந்துச்சு. மேட்ச் நம்ம பக்கம் திரும்புமான்னு நினச்சோம். ஆனால் 4 ஓவர் முடிகிறக்குள்ளே மேட்ச் முடிஞ்சு. கேசிஎல்ல இதோட எங்கள் ஜேர்னி ஸ்டாப் ஆகுது. டீமோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே இன்னும் கரெக்ட் பண்ணணும், எங்கெங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சோகத்தோடு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் vlogல வேற ஒரு ஜேர்னியோட சந்திப்போம். அன்டில் தென், வட்டாமமே பாய்.